பிறந்தா வணங்காத ஒருத்தனை பார்த்தா எனக்கு தெரியாதா? தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. அவனை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ராயா போய் என்ன சொன்ன? தப்புன்னு கேஸ வாபஸ் வாங்கிட்டா. கெஞ்சி கேட்டேன் சார். செழியன், கரெக்டாக ஆஃபீஸ்க்கு கிளம்புற நேரத்துக்கு வரா. ஏதாவது தேவையில்லாத விஷயத்தை பேசி நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணுவாளே. என்ன பண்ணலாம்? செழியன், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இல்லை, எனக்கு ஆஃபீஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது. நான் சீக்கிரமாக போகணும். நீ வேற முக்கியமான விஷயம்னு சொல்கிற. நான் போயிட்டு வந்துடுறேன். ஈவினிங் ரிலாக்ஸ்டாக உட்காந்து டீட்டெயிலாக பேசலாம். செழியன், நீ மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸா பேச வேண்டிய விஷயம் இது இல்ல. உடனே பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம். சரி சொல்லு. ஆண்டி தான் அந்த காயத்ரிய வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் நீ எதுக்காக அவ்வளோ அடமன்ட்டா ஆண்டி கிட்ட ஆர்கியூ பண்ணி மறுபடியும் அந்த காயத்ரிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த? ஏய் ரேஷ்மா, இது ரொம்ப முக்கியமான விஷயமா? ஆமா, எனக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம்தான். நான் கேட்டதுக்கு இப்ப பதில் சொல்லு செழியா. அந்த காயத்ரி மேல தப்பு இருந்திருந்தா அம்மா பேசினதுக்கு நான் மறுப்பு சொல்லிருக்கவே மாட்டேன். அவன் மேல தப்பே இல்ல. அப்புறம் எப்படி அவளை நம்ம வீட்டை விட்டு அனுப்புறதுங்கிறது சரியா இருக்கும். அதனாலதான் அம்மா கிட்ட பேசி அவளை இங்கே இருக்க வச்சேன். அப்படின்னா அவ ஆபீஸ்க்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து உனக்கு பரிமாறினது, உன்கிட்ட நெருக்கமா நின்னு சிரிச்சு பேசினது, உனக்கு பொறை ஏறிடுச்சுன்னு தலையை தட்டி கொடுத்தது, இது எதுவுமே தப்பில்லைன்னு சொல்றியா? என்கிட்ட உண்மையை சொல்லு செழியன். உனக்கு அவ மேல வேற எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஏய், என்ன முட்டாள் மாதிரி பேசுற? நேத்து தானே நான் அவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது எதுவுமே உன் காதுல விழலையா? நீ பேசினதெல்லாம் தெளிவாதான் என் காதுல விழுந்துச்சு. ஆனா அதெல்லாம் சரியான பதிலா இருக்கும்னு எனக்கு தெரியல. அதனாலதான் நான் உன்கிட்ட திரும்பவும் கேக்குறேன், சொல்லு. நான் திரும்பவும் சொல்றேன், காயத்ரி வீட்டை விட்டு அனுப்பணும்னு நீங்க நினைக்கிறது என்ன சந்தேகப்படுற மாதிரி, என் கேரக்டரையே அவமானப்படுத்துற மாதிரி. திரும்ப திரும்ப அந்த தப்பையே பண்ணிட்டு இருக்காது. இனிமே இதை பத்தி என்கிட்ட எதுவும் கேட்காது. காயத்ரி இந்த வீட்டுல வேலை செய்யற ஒரு பொண்ணு. அவ மேல எனக்கு தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு எதுவுமே இல்லை. சரி, இப்போ நான் நேராவே விஷயத்துக்கு வரேன். செழியன், நான் உன்னை விரும்புறேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ எனக்கு என்ன பதில் சொல்ல போற? சொல்லு செழியன், என் கேள்விக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும். ரேஷ்மா, இந்த கேள்விய நீ என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. எனக்கு ஒய்ஃபா வரப்போற பொண்ண எங்க அம்மா தான் செலக்ட் பண்ணுவாங்கன்னு நான் தான் அன்னைக்கே எல்லார்கிட்டையும் கிளியரா சொல்லிட்டேனே. அப்புறம் என்ன? இப்ப திரும்பவும் சொல்றேன், எங்க அம்மா யார சொல்றாங்களோ அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி எங்க அம்மாவுக்கு நீ என் மனைவி ஆகிறதுல சுத்தமா விருப்பம் இல்லை. அதனால நீ இந்த விஷயமா என்கிட்ட பேசி எந்த யூஸும் இல்லை. ஏய், இங்க வா. உன் அம்மா யார கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்களோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றல்ல. இதோ இருக்காளே இந்த வேலைக்காரி, இவள கைய காட்டி உங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்க சொன்னா நீ பண்ணிப்பியா? உன் தகுதிக்கு இவ ஏத்தவே இல்லைன்னு உன் அம்மாவே சொன்னாலும் நீ இவளை ஏத்துக்க மாட்டல்ல.
நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. என் அம்மா சொன்னா நிச்சயமா எந்த தகுதியும் பார்க்காம காயத்ரியை நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். உன் அம்மாக்காக நீ ஒரு வேலைக்காரிய கூட கல்யாணம் பண்ணிப்ப. ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அத்தனை ரைட்ஸ் இருக்கிற உன் சொந்த மாமா பொண்ணு நான். ஆனா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டல்ல? ரேஷ்மா, நான் என்னைக்கும் என் அம்மா பேச்ச மீற மாட்டேன். அப்போ உனக்கும் உன் அம்மாவுக்கும் இந்த வேலைக்காரியை விட நான் ரொம்ப கேவலமா போயிட்டேன், அப்படிதானே? அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்ட அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏய், நீ சொல்லு. ஆதிசங்கரி ஆண்டி செழியனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா நீ பண்ணிக்க சம்மதிப்பியா? நிச்சயமா பண்ணிப்பேன். நான் வந்திருக்கிறதே என் செழியனை எனக்கு சொந்தமாக்கிக்க தான். இருந்தாலும் இந்த உண்மையை உங்ககிட்ட நான் இப்ப சொல்ல முடியாது. காலம் உனக்கு அதை புரிய வைக்கும் செழியன். உன்கிட்ட தான் கேக்குறேன், பதில் சொல்லு. என்ன காயத்ரி யோசிக்கிற? என் அம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அப்பவும் நீ இப்படிதான் யோசிப்பியா? தைரியமா சொல்லு. நீ என் உயிரை காப்பாத்திருக்க, அதுக்கு மேல என் அப்பாவோட உயிரை காப்பாத்திருக்க. அப்படி ஒரு சூழ்நிலை வந்து என் அம்மா உன்னை பிடிச்சிருக்கன்னு சொன்னா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க யோசிப்பியா இல்ல சம்மதம்னு சொல்லுவியா? போங்க சார். அப்போ உன் மனசுல அவதான் இருக்காளா? என் மனசுக்குள்ள எவ்வளவும் இல்ல. என் அம்மா மனசுக்குள்ள யார் வராங்களோ அவங்க தான் என் மனசுக்குள்ளேயும் என் லைஃப்குள்ளேயும் வர முடியும். இதுதான் உன் முடிவா? இல்ல, என் அம்மா முடிவு தான் என் முடிவு. அம்மா 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 ஸ்டூபிட். உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. எங்க அம்மாவுக்கு நீ என் மனைவி ஆகிறதுல சுத்தமா விருப்பம் இல்லை. அதனால நீ இந்த விஷயமா என்கிட்ட பேசி எந்த யூஸும் இல்லை. என் அம்மா சொன்னா நிச்சயமா எந்த தகுதியும் பார்க்காம காயத்ரியை நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். என் அம்மா மனசுக்குள்ள யார்